ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேர் பண்ணுற எல்லா ஜாப் இன்ஃபர்மேஷனும் ஒரு ஃப்ரீயான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நீங்கள் அதனால் பணம் பே பண்ண தேவையில்லை, மணி கொடுக்க தேவையில்லை. இந்த வீடியோவில் 3 கம்பெனிஸோட ஜாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பெனி ப்ராஸ்பைரா இந்தியா ஆட்டோமோட்டிவ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் தான் இப்போ ஹைரிங் பண்ணுறாங்க. என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினீஸே எடுக்கிறாங்க. கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினீஸே எடுக்கிறாங்க. மொத்தம் 50 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி படித்தவங்களும் எடுக்கிறாங்க அண்ட் டிப்ளமா படித்தவங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பிஇ படித்தவங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனி ஸ்பெசிஃபிகேஷன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் எடுக்கிறாங்க. 1 ஆர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கில் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் அண்ட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டரை கேட்குறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் 14,800 சேலரி கொடுக்குறாங்க. அதுலேருந்து 16,500 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் 1000 ருபீஸ் வந்து அட்டண்டன்ஸ் இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. சேஃப்டி அலவன்ஸ் அண்ட் எக்ஸட்ரான்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டான வாக்கின் இன்டர்வியூ தான் நடந்துகிட்டு இருக்குது. இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 6 நவம்பர்லேருந்து 10 நவம்பர் வரைக்கும் இன்டர்வியூ நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு ரெஸ்யூம், அப்டேட்டடான ஒரு ரெஸ்யூமும், எஜுகேஷன் எல்லா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க, ஆதார் காப்பி கேட்குறாங்க, பேங்க் பாஸ்புக் செக் காப்பி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் இது தான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டு வரணும். ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் இந்த கம்பெனி இருக்குது, போயிட்டு வாங்க. ஸோ அண்ட் காண்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் சிவி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் ரெஸ்யூமை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ண சொல்லிடுறாங்க. சென்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது கம்பெனி டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் இப்போ ப்ராசஸ் இன்ஜினியரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் படித்த கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் தான் கேட்குறாங்க. ஒர்க் லொக்கேஷன் கிருஷ்ணகிரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சேலரி இன்ஃபர்மேஷன் இவங்க கொடுக்கல. இந்த ஜாப்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். மூணாவது கம்பெனி சீமென்ஸ் கெம்சா. ஸோ இந்த கம்பெனியும் ஒரு எம்என்சி கம்பெனி தான். இந்த கம்பெனியில் இப்போது சைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டரை எடுக்கிறாங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமா ஆர் டிகிரி முடித்த மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கேட்குறாங்க. ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு படி ஸோ மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒர்க் லொக்கேஷன் நிரந்தரம் கிடையாது. சேலரி இன்ஃபர்மேஷன் இவங்க கொடுக்கல. அண்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான ஜாப் அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 3 விஷயம் தவறாமல் கிடைக்கும். 1, ரெகுலரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். 2, உங்களுக்கு ரெஸ்யூம் டைப் பண்ண தெரியலனா என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நானே டைப் பண்ணி கொடுப்பேன். 3வது விஷயம், உங்களோட ஜாபை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ட்ரெயினியாக இருக்கீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப்க்கு எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை நான் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்.